26ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த ஏபி 21ன்ற நம்பரு வரும்னு எதிர்பார்த்துருந்தேன். எப்படின்னா பாருங்க, ஆனால் எதிர்பார்த்தனே தவிர கண்டிப்பாக வரும் அப்படின்னு ஒரு ஐடியா இல்லை. ஏன்னா இது இந்த 78 அப்படின்ற நம்பர் வரும்போதே அது ஐடியா பண்ணேன். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா மறுபடியும் உங்களுக்கு எப்போயாவது யூஸ் ஆகும். அதனால தான் இது எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. நான் மார்க் பண்ணுறது உண்மையாகவே இந்த 21ன்ற நம்பரு இங்கே பார்த்துங்க. 24லேருந்து இந்த 5 நம்பர் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், யாராவது பார்த்தீங்களா என்னன்னு தெரியல. இதுக்கு மேலே என்ன ரிசல்ட் இருக்குதுன்னு தெரில. இது அப்படியே வரிசையாக பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த 24 வந்துச்சு. இந்த 24 வரும்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 24. இப்போ அது கீழே பாருங்கள், 54 78ன்னு இருக்கா. இந்த 54 78மே ஃபஸ்ட்டு 54 அப்படின்னு வந்துச்சு. சரி, இல்லை 78ன்னு. அப்போ கரெக்டாக இந்த 4 நாள் கேப்பு. ஸோ ஒருவேளை இந்த 4 நாள் கேப்பில் இந்த 54 வரும்னு பார்த்தா, இங்கே 3 நாள் தான், நடுவில் ஒரு நாள் இல்லைன்றது ஐடியா இல்லை. கரெக்டாக 3 நாள் 2 நாள் விட்டு 54ன்னு வந்துச்சு. ஓகேவா? 54 இந்த 54 வந்துச்சு. ஸோ இந்த 54 வந்துன்னா இந்த கீழே இன்னும் இருக்கிற 2 நம்பர் வருமானு எதிர்பார்த்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பாருங்கள், கரெக்டாக இந்த 54லேருந்து மறுநாளே இந்த 02 வந்து போச்சு. அப்போ இந்த 54 கீழே 02 கீழே இந்த இடத்துல 21ன்ற நம்பரு வரும்னு எதிர்பார்த்தேன். ஓகேவா? 21. அதுக்கப்புறம் பாருங்கள், கரெக்டாக அதே மாதிரி 02லேருந்து 2 நாள் விட்டு 21. இந்த 21 வந்தோடனே கரெக்டாக இதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதாவது சென்ட்ரலில் ஒரு நம்பரை எடுத்து அது கீழே இருக்கிற 2 நம்பரையும் அதுக்கு மேலே இருக்கிற 2 நம்பரையும் கரெக்டாக அந்தந்த கேப் நாளில் கரெக்டாக முடிச்சது தான் எனக்கு உண்மையிலே இது பார்க்கும்போது இப்படியும் வருமா அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதனால் இந்த மெத்தடை பார்த்து வச்சுங்க. இதே மாதிரி மறுபடியும் எங்கேயாவது வந்துச்சுன்னா அதை கரெக்டாக பார்த்து வச்சு அது கீழே இருக்கிற 2 நம்பரும் மேலே இருக்கிற 2 நம்பரும் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு 2 டைம், அதாவது ஃபஸ்ட்டு இப்போ இந்த 24 78 அப்படி வந்து அது கீழே இருக்கிற இந்த 54ன்ற நம்பரை, அதாவது கேப் நம்பர் அது, அதாவது 24க்கும், அதாவது கரெக்டாக பாருங்கள், இந்த 24க்கும் 78க்கும் கேப்பில் 54. ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், 24 78 54ன்னு வந்துச்சு. இப்போ அதுக்கு மேலே இருக்கிற இந்த 02 21 பாருங்கள், கரெக்டாக அதுக்கப்புறம் கேமில் வந்துடுச்சு. ஓகேவா? எப்படி இந்த 78க்கும் 54க்கும் 2 நாள் தான் கேப்போ, அதே மாதிரி தான் இந்த 02க்கு 21க்கு 2 நாள் தான் கேப். ஸோ அதனால் இந்த மாதிரி வரும்போது கரெக்டாக 2 நாள் பார்த்துட்டு 3வது டைமு கரெக்டாக இதை நீங்கள் எடுத்துருங்க. ஓகேவா? அதுக்காக தான் சொல்கிறேன். இதே மாதிரி வாட்ச் பண்ணே வாங்க. இந்த மாதிரி ஏபிபிசியில் மறுபடியும் எங்கேயாவது கேப் நம்பர் வரும்போது கரெக்டாக அதை எடுத்து பயன்படுத்திக்கங்க. ஓகேவா? அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த 21 வந்தோடனே உண்மையிலே ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. யாருக்கும் சொல்லவும் இல்லை, நானும் ஃபாலோ பண்ணல, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 10ன்ற நம்பர் கண்டிப்பாக கேமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன மாதம் 16ஆம் தேதி வீடியோ போட்டேன். 15 10 ஃபாலோ பண்ணுங்கள், மிஸ் ஆகாது அப்படின்னு. 15 10 ரெண்டுமே வந்துருச்சு. யாராவது ஃபாலோ பண்ணி வின்னிங் வாங்கியிருந்தால் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் போர்டு 05 ஃபாலோ பண்ணுங்கள் சொல்லியிருந்தேன். சொன்ன மறுநாளே வந்து 0 வந்துச்சு. மறுபடியும் 0, மறுபடியுமே ஒரு 0, 5 வந்துடுச்சு. ஸோ மறுபடியும் 0 வரும். ஆனால் 5 மேலே டவுட்டு தான். 5ன்ற நம்பர் வருமானு தெரில. ஆனால் 0ன்ற நம்பர் மறுபடியும் வரும். ஓகேவா? சரி, பாருங்கள், கெஸ்ஸிங் போகலாம். பாருங்கள், இந்த கிராஸில் பார்ப்போம். ஒரு நாள் ஒரு மாதம் விட்டு பாருங்கள், கிராஸில் 639. இது ரெகுலராக வரது தான். ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப பழைய மெத்தடு, இருந்தாலும் வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இதில் என்னென்னா, இன்றைக்கி 9ன்ற நம்பர் கேமில் வரும் அப்படின்ற ஒரு இதனால் இது 9 6 ஏதோ ஒரு நம்பரு வரும் அப்படின்றதுனால இந்த கெஸ்ஸிங்கை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், 69 பிசி, 69 ஏசி. ஸோ இப்போ நமக்கு வந்து 69 ஏபி வரணும். ஆனால் இந்த மெத்தடு அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரியும் பாருங்கள்,
எப்படின்னா இங்கே சி போர்டு 0க்கு 9, சி போர்டு 0க்கு 9, இங்கே சி போர்டு 0க்கு 9. ரெண்டாவது இந்த சி போர்டு 0 வரும்போது பாருங்கள், நமக்கு மேலே 9, 1, இங்கே 2ன்னு இருக்குது. ஸோ அதாவது 4, 6, 2 அந்த மாதிரி ஆப்போசிட் வச்சு பாருங்கள், இது கரெக்டாக தெரியும். அதே மாதிரி இங்கே இப்போ நமக்கு அதுக்கு மேலே 0 கீழே தான் இந்த மெத்தட் வந்திருக்கு. ஸோ அதனால் இது மேட்ச் ஆகும் அப்படின்ற ஒரு ஐடியா தான். இப்போது என்ன சொல்ல வரேன்னா, இந்த 69, 39, இப்போ 99 வரணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? 99 வரணும். ஸோ ஆனால் நம்ம என்ன பார்க்குறோன்னா, இங்கே பிசி 69, இங்கே ஏசி 69, ஏபி 69 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்படி இல்லாமல் பிசியில் 99 அப்படின்ற நம்பரு வரலாம். அப்படி வரும்போது இங்கே பாருங்கள் 2, 6, 4 அப்படின்னு வரலாம். ஸோ 499 அப்படின்னு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏபி 69 அப்படின்ற நம்பர் வச்சு இங்கே பாருங்கள் 76, 76ன்னு இருக்குது. ஸோ அதனால் ஏபியில் நமக்கு நீங்கள் வந்து 69ன்ற நம்பர் செட் பண்ணால் சி போர்டு 7 அப்படின்ற நம்பரை செட் பண்ணிக்கங்க. ஏன்னா இங்கே 76, 76 திரும்ப இங்கே 67, 76 ஆல் போர்டில் வந்துச்சு அப்படின்னா 697ன்ற நம்பரே செட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது இங்கே 76 பிசி, இங்கே ஏசி, இங்கே ஏபி தானே வரணும் அப்படின்னு பார்த்தா, அப்போது 697 பாக்ஸ் பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? 697 ஏற்கனவே இந்த பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ 697ன்ற நம்பரை பாக்ஸ் பண்ணுறதுன்னா பண்ணுங்கள். இதில் 69ம் இதில் 76ம் மேட்ச் பண்ணால் பாக்ஸ் அடிக்கும். பார்த்தது எப்படின்னு ஐடியா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. இந்த 10ன்ற நம்பர் உண்மையாகவே கரெக்டாக பிசியில் வர வேண்டிய நம்பர் தான். 15 ஒரு மறுநாள் பாருங்கள் 65. ஓகேவா? 15, 65. இப்போ 10க்கு கரெக்டாக நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 15க்கு 65 அப்படின்னு வரும்போது 10க்கு நமக்கு 60 அப்படின்ற நம்பர் ஏபி வரணும். ஓகேவா? 60. ஸோ ஏபி 60 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணுங்கள். ஏபி 60 வரும்போது சி போர்டு என்ன வரும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த 616 திரும்பவும் 616 அப்படின்ற நம்பர் வரலாம். ஸோ 606ன்ற நம்பரே வரலாம். பாருங்கள் 616 திரும்பவும் 616 அப்படின்னு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 520ன்னு வந்திருக்கு. ஸோ அதனால் 7 அப்படின்ற நம்பர் வரலாம். ஏன்னா இங்கே 5க்கு 0, இந்த 2க்கு 7ன்ற நம்பர் வச்சு 607 அப்படின்னுமே கூட வரலாம். அதனால் வந்து ஏபி 60 அப்படின்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா 15க்கு 65 அப்படின்னு வந்துச்சு. 10க்கு 60 அப்படின்ற நம்பர் வரலாம். பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 52, 25 வந்தபோது நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக இதுலேருந்து தான் வரும்னு சொன்னோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அதுவே எடுத்து ஃபாலோ பண்ணியிருந்தால் கூட இங்கே பாருங்கள் மறுநாளே 52, அப்புறம் ஒரு 75, அப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு 70, 20 2 போர்டுமே பாஸு. அடுத்து பார்த்திங்கன்னா 52, அப்புறம் ஒரு 02, மறுபடியும் ஒரு 52, இப்போ ஒரு 20. ஸோ திரும்பவுமே இது வந்துனே தான் இருக்கும். ஸ்டாப் ஆகாது. இந்த கேம் திரும்பவும் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒன்றும் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதனால் நீங்கள் திரும்பவும் அதே நம்பரை ஃபாலோ பண்ணுறங்க 2, 0, 5, 7 இந்த மாதிரி ஏதாவது உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது அதை ஹெவியாக போட்டு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த 21 அப்படின்ற நம்பரு, இந்த 91 வந்தாலே 21 வருது. ஓகேவா? அதுதான் நாம் 2 மாதத்துக்கு முன்னே எடுத்தோம். இந்த 91க்கு 21. இந்த 19க்கு 12 எடுத்தோம். அப்போது வரல. ஆனால் இப்போ மறுபடியும் 91க்கு 21 வந்திருக்கு. ஸோ நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணும்போது வரமாட்டேங்குது. நினச்சி பார்க்காதம்போது திடீர்னு வந்துடுது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நமக்கு இங்கே 21 இருக்குது. டைரெக்டாக இங்கே 21 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், இதை நம்ம எப்படி பார்ப்போம். 12ன்ற நம்பருக்கு நமக்கு இங்கே 21 அப்படின்னு வந்திருக்குன்னா, அது கீழே இருக்கிற 53ன்ற நம்பரை நம்ம இங்கே 53 அப்படின்ற நம்பரே வைக்கலாம். அப்படி 53 அப்படின்ற நம்பர் வைக்கும்போது ஏபியில் இங்கே பாருங்கள்
இந்த நம்பர் பாருங்கள், பிசி 25க்கு பிசி 25க்கு இங்கே 52, 10க்கு 10. ஸோ 93 அப்படின்ற நம்பரை இங்கே நம்ம கரெக்டாக இங்கே 93 பிசி வைக்கலாம். 93 பிசி வைக்கும்போது இந்த 93 பிசியில் அப்போ இந்த 53ன்ற நம்பர் இருக்குது. ஸோ அப்போன்னா 593ன்ற நம்பரை இந்த இடத்துல டைரெக்டாக ஒரு செட்டு ப்ளே பண்ணுங்கள். 593. ஏன்னா இந்த 93ம் இந்த 53ம் இங்கே மேட்ச் பண்ணணும். ஓகேவா? அதனால் 593ன்ற நம்பரு இந்த 93 வந்துச்சுன்னா 10 கீழே டைரெக்டாக 93 அப்படின்னு தான் வரும். இந்த மாதிரி பார்க்க போனீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த 65 கீழே 21 இல்லை 52 கீழே 10 இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எதுவுமே வந்து புதுசாக இல்லை, எல்லாமே வந்ததுலேருந்து தான் வந்துட்டுருக்கு. அது எதுவும் புதுசு இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா 53 அப்படின்ற நம்பர் ஏபிலே வந்துச்சுன்னு வைங்களேன். இந்த 53 ஏபிலே வந்துச்சுன்னா இந்த 37 ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 02க்கு 52, 10க்கு டைரெக்டாக 10. இந்த 37 அப்படின்ற நம்பர் டைரெக்டாக 37ன்னே வந்துடும். ஓகேவா? 37ன்னே வந்துச்சுன்னா 537 அப்படின்ற நம்பர் இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 537 மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 52க்கு 02, 10க்கு டைரெக்டாக 10. அப்போ 37க்கு டைரெக்டாக 37 வந்துச்சுன்னா இந்த 53 அங்கே ஏபியில் வந்துச்சுன்னா 537 அப்படின்னு மேட்ச் ஆகும். ஓகேவா? இப்போ இன்னொரு ஐடியா பார்க்கலாம். பாருங்கள், நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் எடுப்பீங்க இல்லையா, அதில் இது எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? எடுக்கிறது எல்லாமே வரதும் இல்லை, அதனால தான் சொல்கிறேன். இது வரிசையாகவே பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், 269ல் இங்கே 26 அப்படியே இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல இல்லை, அப்படியே விட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், 52க்கு அப்படியே பிசி 52 இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் 041ல் நமக்கு 01 அப்படியே வந்திருக்கு. ஸோ இந்த 750 அப்படின்ற நம்பர்லேருந்து ஏதாவது 2 நம்பர் வரலாமான்னு பாருங்கள். நாம் வந்து 537 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? 537ன்னு இங்குமே வந்து ஒரு 75 இருக்குது. ஸோ நம்ம வந்து 05 ஆல்போர்டு வரணும் அப்படின்னு ஒரு நம்பர் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? அதனால் 05 அப்படின்ற நம்பரும் வருமா? ஏன்னா இந்த 750லேருந்து 2 நம்பர் எடுக்கணும் அப்படின்னா இங்கே 75 இருக்குது, 50 இருக்குது. ஸோ திரும்பி ஏன்னா இந்த 01ன்ற நம்பர் திரும்பி நமக்கு 10ன்னு வந்திருக்கு. ஓகேவா? அதனால் இந்த 750 பாக்ஸ் பண்ணி இல்லைன்னா தனித்தனியாக பிரித்து வந்து ஆல்போர்டு பண்ணால் 75, 57, 50, 05 அப்படின்னு 0770ன்னு ஏன்னா பண்ணால் ரெண்டு நம்பர் வந்தாலுமே ஏதாவது ஒரு ஆல்போர்டு பாஸ் ஆகும். ஓகேவா? அதனால் இந்த 750 அப்படின்ற நம்பர்லேருந்து ஏதாவது 2 நம்பர் வருமா அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இங்கே 801க்கு 210ன்னு வரும்போது 802க்கு அப்படியே வந்து 220 அப்படின்னு வந்துடலாம். எப்படி அப்படின்னா 2019 சார்ட்டுன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் இதே 210 ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 102ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 210 மறுநாளே அதே பாக்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு டைம் வந்து அந்த 2019 தான் நினைக்கிறேன். ஜனவரி மாதத்தில் போய் செக் பண்ணுங்கள். 102 பாக்ஸு உடனுடனே 2 முறை மறுநாளே வந்திருக்கும். ஓகேவா? அந்த மெத்தடில் நமக்கு இந்த 801க்கும் 802க்கும் 210 அப்படியே வந்து 220 அப்படின்னுமே அடிக்கலாம். ஓகேவா? அதனால் பார்த்துக்குங்க. சரி, சொன்னதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ என்ன கெஸ்ஸிங்னா கடைசியாக ஒரு கெஸ்ஸிங் பார்த்துடலாம். உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ பார்த்துக்குங்க. இந்த 751, ஓகேவா, இந்த 451 அப்படின்ற நம்பரை பார்த்துக்குங்க. நமக்கு இந்த சி போர்டில் இந்த மாதத்தில் எத்தனை 1 வந்திருக்கு அப்படின்னா 2 1 தான். அது 51 அப்படின்ற 2 1 தான். ஓகேவா? இந்த 51 நமக்கு இங்கே 915 அப்படின்னு 451 அப்படின்ற நம்பர்லேருந்து வந்துச்சு. ஓகேவா? 915ன்றது வந்து இந்த 451. ஓகேவா? இப்போ இந்த 15 திரும்பவும் இந்த இடத்துல ஒரு 51 அப்படின்னு வச்சு 51
இந்த 15க்கு 15, 51க்கு 51, 15க்கு 15ன்னு வச்சு, இங்கே எப்படி 451க்கு 915 வந்துச்சோ அந்த மாதிரி இங்கே 215 அப்படின்ற நம்பரை டைரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். வந்த நம்பரே திரும்பி வர மாதிரி இருக்கும், ஆனாலும் வந்து வரலாம். ஓகேவா? அதனால் 215 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், எனக்கு வர ஐடியாலாம் நான் எடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு என்ன ஐடியா வருதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த 210ன்ற நம்பர் வரும்போதெல்லாம் ஒரு கேம் வந்திருக்கு, அதையுமே பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், 210 கீழே 786. ஓகேவா? 786. ஸோ அடுத்து 210 வரும்போது பாருங்கள், இங்கே வந்து 210. இதில் நல்லா கவனிங்க, ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்திருக்கு. ஓகேவா? 210 வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி அதே பாக்ஸ் வந்திருக்கு. 786க்கு 637 பி போர்டு ஆப்போசிட் பண்ணி கேம் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 10ன்ற நம்பர் வரும்போது, இந்த பிசி 10 வரும்போது இங்கே பாருங்கள், அதே 786 286ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இங்கே வந்து இதுங்குமே ஒரே நம்பர் ஆப்போசிட்டு. ஓகேவா? இங்கே 786க்கு டைரெக்டாக 286. ஸோ இங்கே பாருங்கள், இங்குமே வந்து 710 அப்படின்ற நம்பருக்கு இங்கே மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசல்ட் 710. ரிசல்ட்டை கீழே பார்த்தீங்கன்னா 237. ஸோ அந்த 786லேருந்து 23ன்ற நம்பர் 78க்கு 23ன்ற நம்பர் வந்துச்சு. ஆனால் சி போர்டு மட்டும் 6ன்ற நம்பருக்கு வரல. ஓகேவா? இப்போ இதே மாதிரி தான் 210 அப்படின்ற நம்பர் வந்தாலே இந்த 786ன்ற நம்பர்லேருந்து நமக்கு ரிசல்ட் வருது. ஓகேவா? அப்படி வரும்போது ஒரு நம்பர் ஆப்போசிட்டோ டைரெக்டாகவோ வருது. ஸோ சொல்ல முடியாது, இந்த 786ன்ற நம்பரே பாக்ஸில் திருப்பி அடிக்கலாம். ஓகேவா? 876 அப்படின்னு அடிக்கலாம். ஏன்னா நாம் இங்கே 76ன்ற நம்பர் எடுத்துருக்குறோம், இங்கே 69ன்ற நம்பர் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 21 கீழே பாருங்கள், இந்த 12 அப்படின்னு வரும்போது பாருங்கள், கரெக்டாக அந்த 786ன்ற நம்பரே 682ன்னு வந்திருக்கும். நல்லா பார்த்துங்க, இந்த 12ன்ற நம்பர், அதாவது 210ல் எது வந்தாலுமே, அதாவது 210ன்ற நம்பரில் 10 வந்தாலும் சரி, 21 வந்தாலும் சரி, இல்லை 71 அப்படின்னு வந்தாலுமே, இங்கே பாருங்கள், இந்த 10க்குமே பாருங்கள், இங்கே ஒரு 78ன்ற நம்பருக்கு தான் ஆப்போசிட்டு 73 நம்பர் வந்திருக்கு. ஓகேவா? இங்கே பாருங்கள், 10ன்ற நம்பருக்கு மேலே 82. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 10ன்ற நம்பர் வரும்போது, இல்லை இந்த 12ன்ற நம்பர் வரும்போது, அந்த 210 அப்படின்ற நம்பர்லேருந்து எந்த 2 நம்பர் எங்கே வந்தாலுமே நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த 786லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கேம் வருது. இங்கே கூட பாருங்கள், 210ன்ற நம்பர் தான் ஆப்போசிட்டு 107ன்னு கேம் வந்திருக்கு. அதுக்குள்ளே பாருங்கள், 86 786க்கு 36 பிசி வந்திருக்கு. ஓகேவா? அதனால் இந்த 210ம் 786ம் நமக்கு கரெக்டாக வந்து நிறைய இடத்துல மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஆனால் அது ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கேம் வருது. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுங்கன்னா, இந்த 12க்கு நமக்கு 21 அப்படின்னு இங்கே வந்திருக்குன்னா, இந்த 82ன்ற நம்பர் நமக்கு டைரெக்டாகவே ஏபியில் வரலாம். ஓகேவா? 82ன்ற நம்பரு இல்லைன்னா, எப்படி வந்து 210 வரும்போதெல்லாம் மட்டும் என்ன வருதோ அதை மட்டுமாவது பார்த்து, இங்கே பாருங்கள், 210க்கு 786, இங்கே ஒரு 210க்கு 637. ஸோ அப்போ இந்த 786ல் ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி, ஏதாவது நீங்கள் ஒரு போர்டு கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா, இந்த 786ஓட மேட்ச் பண்ணுங்கள். மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா?